இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த இடம் தான் டேமேஜ் ஆனது. இன்வெர்ட்டர் போர்டு இது. இது அவுட்புட்டு ஃபேஸ் போகிறது. நான் சால்விங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அந்த இடம் கரெக்டாக இருந்தாலும் சால்விங் பண்ணோம். இது மீட்டர் உள்ள 2 இது. சில நாமினல் வோல்ட் அது டைரக்ட் போகுது. இது அவுட்புட் இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் வருது. இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது வந்து மெயின் போர்டுக்கு போகிறது. மெயின் ஆன் ஆகிருக்கு ஆஃப் ஆகிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த லாஸ்ட்டில் இந்த 5வது 4வது பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் கனெக்ஷன், அது நியூட்ரல் கனெக்ஷனு. 3வது பின் வந்து ஃபேஸ், அதாவது நாமினல் வோல்ட் ஃபேஸ் வர்றது. ஃபஸ்ட்டு 2 பின் வந்து இன்வெர்ட்டர், அது ரிலேவிலேருந்து அவுட்டு போகிறது. அதில் தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. இது 1 kV லூமினஸ் இன்வெர்ட்டர் போர்டு. இந்த ஐசியில் வந்து ட்ரை சால்ட்ரிங் ஆகிருந்துச்சு. சரி, அதையும் சரி பண்ணுவோம். சால்ட்ரிங் வச்சு அதை சரி பண்ணுறோம். இந்த ரிலே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிலே நல்லா இருக்கா என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஐபி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணுறோம். இன்வெர்ட்டர் ஆன் ஆகிருக்கு. பல்பிங் ஏதோ பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து அதை கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஆன் பண்ணி பாருங்கள், மெயின் ஆன் ஆகிருக்கு. ஸ்மார்ட் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பேட்ரி. இப்போ வந்து ஆஃப் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணி வச்சு யூபிஎஸ் ஆன் அப்படிங்கிற இண்டிகேஷன் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் வந்துகிட்ருக்கு. போர்டு சரியாயிடுச்சு. அந்த சால்விங் பண்ணதுனால அதை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்பொழுதும் பேட்டரி இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்து அதை கனெக்ட் பண்ணணும்.